கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுறணும். இந்த ஜாமீன் அமைச்சு என் மேல கேஸ் போடு. தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்தரலாம். நான் தெளிவா கேட்கிறேன், தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சா? சரியான ஆள் அந்த பொடியா பாத்தரலாம். நீ போடு கேஸ், நான் பாத்துறேன். எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்துறேன். கூட்டிட்டு போடு. போலீஸ் உங்க கையில இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுகு. ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ் உள்ளவே பாத்தலாம். நியாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல். கேட்ட அமைச்சர் பதவி நியாயத்தை பேசினா மிரட்டல். அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுக்குறான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆள். நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்து தான் இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்க பாருங்க. இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட விடணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். தவமா எடுத்து வந்திருக்கேன். நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருக்கீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி. இரண்டாவது முறையும் அதானி கொடுக்குன்னு சொல்லுங்க. அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். ஐஏஎஸ் ஆபிசர்